தங்கலான் படத்தில் தங்கலானுடைய முன்னோருக்கு ஒரு ராஜா கத்தி கொடுத்துருப்பாரு. அந்த கத்தி தங்கலானுடைய இன்ட்ரொடக்ஷன் சீன்லேயே வரும். பரம்பரையாக அந்த கத்தி கைமாறி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கத்தினால தான் பிரிட்டிஷ்காரரே கொல்ற மாதிரி இருக்கும். அப்போது அந்த கத்தியை பார்த்தோம் அப்படின்னா துருபிடிச்ச மாதிரி இருக்கும். 2-3 பரம்பரை தாண்டி வர்றதுனால அந்த கத்தியோடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே கதையில் காட்டியிருப்பாங்க. ஆக்டர் விக்ரம் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தங்கலான். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் OTTயில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் 19ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் கோலார் தங்க வயலில் KGFங்கிற இடத்துல எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் தங்கலானுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கலானுடைய இன்ட்ரொடக்ஷன் சீனே கனவுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனுமே அப்படி தான் இருக்கும். கனவுல இருந்து எந்திரிப்பார். அதுக்கப்புறம் தான் தங்கம் கிடைக்கும். கனவுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் தங்கம் எங்கே இருக்குதுன்னு தங்கலானுக்கே தெரியும். தங்கலான் பிரிட்டிஷ்காரரோட KGF பகுதிக்கு வரும்போது ஆறை கடந்து தான் வருவாங்க. அப்போ தண்ணீர் நிறைய இருக்கும். இந்த மக்கள் எல்லாம் இங்கே ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ரெஃபரன்ஸாக மக்கள் எல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திரும்ப தங்கலான் வீட்டுக்கு போய் ஊர் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஆற்று தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆறு மூலமாக வரும்போது எப்படி இருந்துச்சு தண்ணி, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. தங்கலானுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா அடிமையாக இருக்கக்கூடாது, சீக்கிரம் செட்டில் ஆகணும்னு நினைப்பாரு. அதுக்கு தான் மிட்டா மிராசுக்கிட்ட வேலை பார்க்காம பிரிட்டிஷ்காரர்கிட்ட வேலை பார்ப்பாரு. பிரிட்டிஷ்காரர்கிட்ட போகும்போது தங்கலானுக்கு ஒரு சட்டை கொடுத்துருப்பாங்க. ஒரு சண்டையில் தங்கலானுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிருவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த தங்கத்தை எடுத்து முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு தச்சு திரும்ப போட்டுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் தங்கலான் 5 ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த கெட்டப்பில் தங்கலான்கிற ரோலில் வருவார். ஃபஸ்ட்டு கனவுல வரவர் காடையன். அவருமே தாத்தாக்கு தாத்தா பாட்டேன் பூட்டேன் அப்படின்னு சொல்லி தான் காடையன்னு பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தங்கலானுடைய அப்பா தங்கலானுடைய தாத்தா அப்படிங்கிற கேரக்டருக்கு ஆதிமுனி நாகமுனின்னு பேர் வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் தான் அரசன் ஆரன்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. 5 தலைமுறையாக தங்கத்தை எடுக்க முடியாதது தங்கலானுடைய தலைமுறையில் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னா கிளைமேக்ஸில் பிரிட்டிஷ்காரர் ஆரத்தியை கொல்றதுக்காண்டி கத்தி எடுத்துகிட்டு வருவார். அப்போ தங்கலான் ஆரத்தியை காப்பாற்றுவார். அதனால தான் உன்னுடைய பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்கு தங்கம் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் தங்கலானுடைய குழந்தைகள் எல்லாம் ஆரத்தி கதை சொல்லுப்பா, நீ தங்கத்தை ஏன் எடுத்துட்டு வரலன்னு அந்த கதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே இந்த படத்துல ஆரத்திங்கிற பெண்ணோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. கெங்கு பட்டாருங்கிற ரோல்ல பசுபதி நடிச்சிருப்பாரு. அவர் என்னதான் இந்த மக்கள் கிட்ட இருந்து தனியா வைணவ கேஸ்டுக்கு மாறினாலுமே அவருமே இந்த ஜனங்களோட தான் பார்ப்பாங்க. அவருமே இந்த ஜனங்களோட தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த சீன்ல மிட்டா மிராசு கீழே தடுமாறி விழுவாரு. அவரை தூக்கி பிடிக்கிறதுக்காண்டி கெங்கு பட்டார் ஓடி வருவாரு. ஆனா தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னதான் இந்த மக்கள்கிட்ட இருந்து வெளியே வந்தாலும் இவரும் இந்த மக்களோட ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையில் புதுசாக கல்யாணம் ஆன ஒரு ஜோடியை காட்டியிருப்பாங்க, அரசாணிங்கிற ஜோடியை. இவர் இந்த கதையில் பாதியிலே இறந்து போயிடுவார். அதுக்கான டீட்டெயிலாக இவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீன்லேயே காட்டியிருப்பாங்க. இவர் நடந்து வரும்போது கீழே விழுகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அரசாணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலமாக இவர் தன்னுடைய கணவன் மேலே அளவற்ற காதல் வச்சுருப்பாங்க. ஆனாலும் ஒரு பொருள் இவளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுல அரசாணியோடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய ஒய்ஃபுக்கு தங்கம் போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அது யாரை பார்த்து வரும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக மிட்டா மிராசோட ஒய்ஃப் நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க. அவங்கள குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அரசாணிக்கு தங்கம் போடணும் ஆசைப்படுவாங்க. எந்த அளவுக்கு தங்கம் மேலே ஆசை இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலுமே வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது கூட அந்த தங்கத்தை எடுத்துட்டு ஓடி போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டரே அப்படி தான் டிசைனாக இருக்கும். அதே மாதிரி வயலில் வேலை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங் ஒன்று வரும். அந்த சாங்கோட லிரிக்ஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பொண்ணால் பூட்டுறேன்னு பொண்ணு கேட்டையே பொண்ணு கேட்டியே இப்போ வேவாத வெயிலில் வெந்து போகிறேனேன்னு லிரிக்ஸ் மூலமாகவும் தங்கத்துக்கு மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க.
இந்த படத்தில் அதிகமாக மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ரொம்ப இடத்துல காட்டியிருப்பாங்க. அங்கங்கே பாறைகள் வந்து மின்ற மாதிரி இருக்கும். அதை பக்கத்தில் போய் எடுக்கும்போது அது வெறும் மண்ணாயிடும். ஒரு பழமொழியாக தான் நம்ம இதை கேட்டிருப்போம். ஆனால் இந்த படத்தில் விஷுவலாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பணம்னு சொன்னால் பணம் கூட எந்திரிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக பிரிட்டிஷ்காரர் வந்து அடிபட்டு விழுந்திருப்பார். அப்போது அவருக்கு மூச்சு பேச்செல்லாம் இல்லாமல் தான் இருக்கும். அதே இது தங்கலான் வந்து இந்த இடத்துல தான் தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவார். தங்கம் இருக்குதுன்னு சொன்ன உடனே பிரிட்டிஷ்காரர் வந்து எந்திரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தங்கம் கிடச்சதுக்கப்புறம் நல்லவன் கூட கெட்டவனாக மாறுவான் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக பிரிட்டிஷ்காரன் வந்து ஆரம்பத்தில் தங்கலான் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். தங்கம் கிடச்சதுக்கப்புறம் தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறவனை ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரிட்டிஷ்காரர் வந்து உலோகங்கள் தயாரிப்பவராக இருப்பார். அவருக்கு இந்த கேஜிஎஃப்ல வந்து தங்கம் இருக்குதுன்னு தகவல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் தங்கம் எடுக்கிறதுக்காண்டியே வந்திருப்பார். லாஜிக் கொஸ்டின்லாம் வராமல் இந்த பிரிட்டிஷ்காரருடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய விலங்குகளை காமிச்சிருப்பாங்க. கழுதை, மயில், பாம்பு, தேல், யானை இதெல்லாம் இருக்கும். மயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கண்ணை கவர்ற மாதிரியே மயில் வந்து அழகாக இருக்கும். அந்த காலத்தில் மயில் மூலமாக தான் வந்து தங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாமா. அந்த கான்செப்டை தான் இந்த படத்துலையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கழுதைக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அது மூலமாக தான் வந்து தங்கத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக கழுதைக்கும் புத்தர் சிலை வந்து கிடைக்கும். அங்கே தான் தங்கமும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தங்க பாறை பக்கத்தில் போனோம் அப்படின்னா பாம்பு வந்துடும். நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பல படங்கள் பார்த்துருப்போம். மாணிக்க கல்லை பாதுகாக்கிறது பாம்பு தான் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து தங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பாம்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தேலுக்கான ரெஃபரன்ஸும் வச்சுருப்பாங்க. தங்கலானுடைய ஷோல்டரில் தேல் வந்து பச்சை குத்தி இருப்பாரு. அந்த காலத்தில் வந்து தேலை வந்து கடவுளாகவும் கும்பிட்டுருக்குறாங்க. இவங்க வந்து பாதுகாவலராகவும் இருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் தங்கத்தை ஆரன்கிற பேரில் இவர் பாதுகாத்துட்டு வருவார். வியாபார தொடர்பாகவும் வந்து தேலுங்கிற சின்னத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் வந்து தங்கலானுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, குழந்தை குட்டிகளை வந்து வாழ்க்கையில் நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் யானையை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் யானைமலை அப்படின்னு சொல்லி யானையோட ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. புத்த நிலமாக இருக்கும் இந்த இடம். ஸோ புத்தருக்கும் யானைக்குமே வந்து சம்மந்தம் இருக்குது. புத்த மத நூல்களில் வந்து யானையுமே வந்து அடிக்கடி குறிக்கும்னு சொல்லப்படுது. வானத்திலிருந்து இறங்கிய வெள்ளை யானையிலேருந்து தான் புத்தர் வந்து மறுபிறவி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பலர் நம்புகிறாங்க. இந்த படத்தில் புத்தர் சிலையை காட்டுறதுனால யானை மலர்னு டயலாக் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அசோகனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருப்பான். அவன் வந்து அம்மா அப்பாவோடலாம் வந்து தூங்காமல் தனியாக தூங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. புத்தர் சிலையை வந்து தலையை ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் அசோகனுக்கு ஆரத்தி பேசுறது வந்து கேட்கும். அந்த நேரத்தில் தங்கலான் வந்து ஊர் மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி ஊருக்கு போயிருப்பார். அந்த கேப்பில் தான் வந்து ஆரத்தி வந்து அசோகன் கூட வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரர் வந்து அசோகனை தொட்டு கீழே இறங்கும்போது இதை வந்து பிரமிப்பாக பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் பிரிட்டிஷ்காரரை வந்து தொட முடியல அப்படின்னு பிரமிப்பா வியப்பா பார்க்குற மாதிரி அந்த சீன் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் யூஸ் பண்ணி இந்த படத்துக்காக வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கேஜிஎஃப்ல ஆரம்பத்தில் நடந்த ஒரு உண்மையான கதையை தான் வந்து சினிமா பாணியில் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தோடைய டீம். தங்கலான் வந்து ஊர் மக்களுக்கு ப்ளவுஸ் வாங்கி தர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் வந்து ஊரே ஹாப்பியாக கொண்டாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கே அந்த காலத்தில் அவ்வளவு போராட்டமாக ஒரு கஷ்டமாக இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த சீன் வந்து அமைஞ்சிருக்கும். ஒரு சாதாரண மக்கள் வந்து எப்படி உரிமையை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த ஊரில் பெரியவராக மிட்டா மெராஸுங்கிறவர் வந்து இருப்பார். அவருக்கும் இந்த பிரிட்டிஷ்காரருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரரை வந்து எதிர்க்க முடியாது, பிரிட்டிஷ்காரர் பின்னாடி கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தங்கத்தை பூசினபடியே தங்கலான் மட்டும் வந்து நிற்பார். ஒரு ஆள் முன்னேறினா அந்த ஊரே முன்னேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலுமே வந்து இந்த படத்தோட இடையில வச்சுருப்பாங்க. எங்கே அப்படின்னா, தங்கலான் வந்து கங்கம்மாவுக்கு மட்டும் சட்ட துணி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லா பெண்களுக்குமே வந்து சட்ட துணி வாங்கிட்டு வர மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கெங்குப்பட்டார் வந்து வைணவம்னு பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஸ்டார்டிங்கில் தங்கலானுடைய பையனான அசோகனை வந்து இங்கே வந்து சேர்ந்துக்கோ, இனிமேல் நீ கரிமீன்லாம் சாப்பிடக்கூடாது, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இதுதான் பெரிய ஆளுகளுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
கிளைமேக்ஸில் கேஸ்ட்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, தங்கம் தான் முக்கியம், நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கெங்குப்பட்டார் வந்து ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரோலில் வந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து பாசிட்டிவ் ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தில் வைணவம், கிறிஸ்துவம், புத்தர், சாத்தான் இதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. வைணவத்தை பற்றி பேசுகிறதுக்கு கெங்குப்பட்டாருடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். புத்த மதத்துக்கு புத்தர் சிலையை காட்டியிருப்பாங்க. சாத்தான்ங்கிறதுக்காக ஆரத்திங்கிற ரோல் இருக்கும். கிறிஸ்டியனுங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரரை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பேய் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. பேய் அப்படின்னாலே வந்து கெட்டவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பல படங்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அதை பிரேக் பண்ணி தங்கத்தை பாதுகாக்கிற, ஒரு நிலத்தை பாதுகாக்கிற ஒரு நல்ல சாத்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. கங்கம்மாவுடைய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறா, எப்படி அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிகள்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கங்கம்மாவுடைய போர்ஷனை வச்சு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோல் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஆக்டர் விஜய் நடித்த கோட் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். தங்கலான் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.